கோவலன் நடனக் கலைஞர் மாதவியுடன் கொண்டிருந்த மோசமான உறவுகளுக்குப் பிறகு ஏற்பட்ட விரக்தியில் வருத்தத்தால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு குறுக்கு வழியில்தான் நிற்பதை உணர்ந்தான். அவனது பொறுப்பற்ற தன்மையின் உணர்தல் கரையில் மோதும் அலைகளைப் போல அவனைத் தாக்கியது. தன் செல்வத்தையெல்லாம் நிலையற்ற இன்பங்களைத் தேடிச் செலவிட்டதால் அவனுக்கு எதுவும் மிஞ்சவில்லை, வருத்தத்தைத் தவிர வேறொன்றுமில்லை. கோவலன் மன்னிப்புக்காக ஏங்கினான். அவனது எண்ணங்கள் கண்ணகியின் பக்கம் திரும்பியது. அவள் தந்துரோகத்தை அமைதியாக சகித்துக் கொண்டிருந்தாள். ஒரு மாலை நேரத்தில் கோவலன் கண்ணகி இருக்கும் இடத்திற்கு திரும்பினான். அவன் காலடி சத்தம் கனமாக இருந்தது. அவன் குரல் குற்ற உணர்ச்சியால் நடுங்கியது. கண்ணகி! அவன் கண்கள் குனிந்தபடி கிசுகிசுத்தான். நான் உன்னால் ஒருபோதும் மாற்ற முடியாத அளவுக்கு அநீதி இழைத்துவிட்டேன். என் ஆசைகளால் குருடாக்கப்பட்டு உன்னிடம் இருந்த பொக்கிஷத்தைக் காணத் தவறிவிட்டேன். நீ எப்போதாவது என்னை மன்னிப்பாயா? தன் துன்பத்தை மிகுந்த கருணையுடன் தாங்கிக் கொண்ட கண்ணகி உன்னிப்பாகக் கேட்டாள். அவள் இதயம் வலி, அன்பு மற்றும் நம்பிக்கையின் கலவையாக இருந்தது. நீண்ட மௌனத்திற்குப் பிறகு அவள் பேசினாள். அவளுடைய குரல் உறுதியாக இருந்தது. கணவரே, நம்மிடையே இருந்த அன்பின் பிணைப்புகள் உங்கள் தவறுகளை விட வலிமையானவை. ஒன்றாக நாம் நமது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுபட்டு புதிதாகத் தொடங்கலாம். அவளுடைய மன்னிப்பு அப்பாவித்தனத்தால் பிறந்ததல்ல, மாறாக அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அசைக்க முடியாத உறுதியிலிருந்து பிறந்தது. பரபரப்பான புகார் நகரத்தை விட்டு வெளியேற அந்த தம்பதியினர் முடிவு செய்தனர். அந்த நகரம் இப்போது தங்கள் துயரத்தின் நினைவுகளால் வேட்டையாடப்படுகிறது. பாண்டிய இராச்சியத்தின் புகழ்பெற்ற தலைநகரான மதுரையில் அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்திருந்தது. அங்கு அதிர்ஷ்டமும் அமைதியும் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடும் என்று அவர்கள் நம்பினர். கண்ணகியின் ஒரே மதிப்புமிக்க சொத்தாகிய ரத்தினங்களால் நிரப்பப்பட்ட அவளுடைய பளபளப்பான ஜோடி சிலம்புகளை சுமந்து கொண்டு அவர்கள் மதுரைக்கு புறப்பட்டனர். அந்த பயணம் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒரு பயணமாக இருந்தது. முன்னோக்கி செல்லும் பாதை நிச்சயமற்றது. ஆனால் அவர்களின் நம்பிக்கை சிலம்புகளைப் போலவே பிரகாசமாக இருந்தது.